இந்த வீடியோ ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெட்டவத்தலைக்கு முன்னாடி இருக்கிற பொய்யாமணியில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, கரூர் விசிட் முடித்து விஜய் சார் திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் எங்கள் காரை பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இறங்கி விஜய் சாரை, நம்ம சிஎம் சாரை பார்க்குற இது கிடச்சிது. நல்லா கலராக இருக்கார், கை காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தார். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் யதார்த்தமாக கோயிலுக்கு போகிற வழியில் கரெக்டாக அந்த நேரத்தில் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்ததை நாங்கள் பார்த்துட்டு ஹாப்பியாக வந்தோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப குஷியாக குய்யா முய்யா முய்யான்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம். நல்ல சிஎம் சார் கை காமிச்சிட்டே சிரிச்சுட்டே போனார். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் என் கேமராவை நானே மறைச்சிட்டேன், அவர் வியூ தெரியாமல். ஆனால் நேராக பார்த்தோம். அடுத்தது நாங்கள் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டோம். இது ஒரு அமைதியான சூழ்நிலையில், அவ்வளோ சோலைகளுக்கு நடுவில் திரு ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த இல்லத்தை தான் சாய்பாபா கோயிலாக மாற்றியிருக்கிறாங்க. உள்ளே அப்படி ஒரு வைப்பு, ரொம்ப மகிழ்ச்சிக்கு நம்ம மனசை அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அமைதியான சூழ்நிலை. அப்படியே அங்கே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஒரு மனநிலை நம்மளுக்கு கொண்டு வருது. அந்த சூழலும் அந்த அமைதியான இடமும் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு நம்மளுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி இடத்துல நம்ம வாழணுங்க. பக்கத்தில் வீடாக இருந்தால் டெய்லி இங்கேயே வந்துடலாம் அப்படிலாம் மனசுக்கு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் சில நாட்கள் கோயிலுக்கு போகலாங்கிற விசிட் வச்சுருந்ததுனால இந்த கோயில் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு 3 நாள் விசேஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூலை 10, 11, 12. ஸோ அங்கே நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருந்தது. அதுவுமே ரொம்ப கர்நாடிக் அந்த மாதிரி ஒரு மியூசிக், தபேலா இந்த மாதிரி உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்ததுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பித்தாங்க. பட் நாங்கள் அங்கே இருந்துட்டு அந்த ஊர் கிராமத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப அருமையான கிராமம், எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. யாராருக்கு எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குடுப்பனை இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன். ரொம்ப அந்த கிராம சூழ்நிலையும் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா சந்நிதிக்கு பின்னாடி அப்படியே சோலை, நல்ல அப்படியே கிராம சூழ்நிலையை பார்த்துட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தோங்க.